இவனுக்கு வேணும். கூப்பிட்டோம்னா அசால்ட்டா இருக்கான். சீக்கிரமா வராம எவ்வளவு நேரம் இவனுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது? சீக்கிரமா வரலாம்ல. காசு மட்டும் கேட்டுருவான், ஆனா பணத்தை வாங்க வர்றதுக்கு மட்டும் லேட் பண்ணுவான். என்னமோ யார்கிட்டயும் கடன் வாங்க நம்ம தான் வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அவனை இன்னும் காணோம். எப்படியாச்சும் இவன் அடுத்த மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி தந்துடணும். அப்பதான் கவின் கையில கொடுக்க முடியும். ஹே பூமாரி, சீக்கிரம் வந்துட்டியோ? ஆமாடா கமல், வா. உன் இஷ்டத்துக்கு நீ லேட்டா வா. நான் வந்து உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத பாக்குறதுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? நீதான் பணத்தை வந்து தர்ற மாதிரி இருக்கு. நான் தான் உன்கிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்குடா. சாரி பூமாரி, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆமா, இப்ப வந்து சொல்லுவோம் சாரிய. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இந்தா, நீ கேட்ட 10 லட்சம் இதுலதான் இருக்கு. சரியா உள்ள மக்கா இருப்பா போலையா? கேட்டோன்னு 10 லட்சத்தை கொண்டு வந்துட்டா. நான் கூட இவன் 5 லட்சத்தை தான் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படி இப்படின்னுட்டு பீலா விடுவான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தோம்னா 10 லட்சத்தை அலேக்கா தூக்கிட்டு வந்திருக்காள. பரவாயில்ல. ஏய் கமல், இங்க பாரு. அடுத்த மாசம் திருப்பி தந்துருவீல? ஏய் பூமாரி, தயவு செஞ்சு நீ எடுத்துட்டு போறியா? என் மேல சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி கேக்குற. தயவு செஞ்சு எனக்கு இந்த காசே வேணாம். ஏதோ என்னால முடியாத காரணத்தினாலதான் உன்கிட்ட கேட்டேன். நீ என்னன்னு பார்த்தா அடுத்த மாசம் தந்துருவியா, அதுக்கு அடுத்த மாசம் தந்துருவியான்னு என்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு வேண்டாம். நீ உன் காசை வச்சுக்கோ, எடுத்துட்டு போ. ஏய் லூசு, நான் சொல்லதானே செய்யறேன். என் நகை, அதுக்கப்புறம் அவர் தந்த காசு இதெல்லாம் காணாதுன்னுட்டு அனு ஹஸ்பண்ட் கிட்ட வேற நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் காசு. அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். என்ன சொல்ற? அனு ஹஸ்பண்டா? ஆமா, என் வீட்டுக்காரரோட தம்பி கிட்ட வேற வாங்கியிருக்கேன். ஏ லூசு, அவர்கிட்ட எல்லாம் ஏண்டி வாங்கின? ஆமா, பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? உனக்கு தான் அவசரம்னு சொல்லிட்டீல, அதான் ஒரு ஃப்ரெண்டா இருந்து என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சிருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட் இப்படிதானே செய்வா. தேங்க்ஸ் பூமாரி, நீ செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். என்னைக்குமே உனக்கு ஒரு நன்றி உள்ள நாயா இருப்பேன். லூசு, என்ன பேச்சு பேசுற நீ? இல்ல பூமாரி, எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கேட்டோடனே போனை கட் பண்ணாங்களே தவிர யாருமே உதவி பண்றதுக்கு முன் வரல. ஆனா நீ 10 லட்சத்துக்கு 1 ரூபா கூட கம்மி இல்லாம எடுத்துட்டு வந்திருக்கீல. அப்படி இல்ல, உனக்கு ஒரு கஷ்டம்ங்க போய் தான் நீ என்கிட்ட வந்து கேக்குற. இல்லனா என்ன என்கிட்ட வந்து கேட்கவா போற? பரவாயில்ல, அடுத்த மாசத்துக்குள்ள திருப்பி தந்தா போதும். கண்டிப்பா பூமாரி, உன் காசை அடுத்த மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நான் திருப்பி தந்துருவேன். புரியுதா? ஓகே கமல், இந்தா. ஏய் கமல், என்ன பண்ற? ஓபன் பண்ற? இல்ல, எவ்வளவு காசு இருக்குன்னு எண்ணி பார்க்க வேண்டாமா? ஏண்டா, உன் நல்ல கதையா இருக்க. நான் அவ்வளோ காசையும் கஷ்டப்பட்டு உனக்கு வந்து கொடுப்பேனா? நீ அதை எண்ணி பாப்பியா? ஏன்டா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அதுல 10 லட்சத்துக்கு கம்மியா இருக்கும்னு நினைக்கிற நீ? ஏன்டா இப்படி இருக்க? இப்படி எண்ணி பார்த்து என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டிய. ரொம்ப கஷ்டமா இருக்கு கமல். ஏன் இப்படி பண்ண? உனக்கு அது காசு தர்றதுக்காக நாங்க எங்கெல்லாம் அழுந்தது தெரியுமா? யார்கிட்ட வாங்கினான்ட்டு என் மூளை போட்டு எவ்வளவு குழப்பணும் தெரியுமா? ஆனா நீ என்னன்னு பார்த்தோம்னா அதை ஓபன் பண்ணி அதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. இப்ப என்ன, நான் இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்க்க கூடாது அவ்வளவுதானே? அப்படி இல்ல, உனக்கு பார்க்கணும்னா பாத்துக்கோ. இங்க பாரு பூமாரி, நான் ஒன்னும் உன் மேல இருக்க சந்தேகத்தினால இதை ஓபன் பண்ணி எவ்வளவு இருக்குன்ட்டு பார்க்க போகல. நான் எப்படினாலும் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்ல. அவன் சப்போஸ் இதை வாங்கிட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் ஒரு தாட்டி பார்த்தா தானே அவன்கிட்ட கொடுக்கல கரெக்டா இருக்கான்ட்டு அவன் செக் பண்ணல எனக்கு தெரியும். இல்ல சப்போஸ் என்ன ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ண கூடாதுல்ல, அதுக்காக தான் ஓபன் பண்ணேன். ஒன்னாலாம் ஓபன் பண்ணல. ஆமா இல்ல, சாரி கமல், நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி விடு, நான் உன்கிட்ட ஓபன் பண்ணிருக்க கூடாது. வீட்டுல போய் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவன் கையில கொண்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு போய் தானே நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. சரி சரி விடு, ரொம்ப தாகமா இருக்கு கமல். ஏய் லூசு, அப்பவே சொல்லியிருக்க வேண்டினா. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து உனக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். இல்ல இல்ல வேணாம், நான் இப்ப வீட்டுக்கு தானே கிளம்ப போறேன். பரவாயில்ல. ஏய் 5 நிமிஷம் தானே இரு, ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். ஏய் கமல், அந்த பணப்பட்டியை தந்துட்டு போயா, கையோட எடுத்துட்டு போற? இருக்கட்டும், பரவாயில்ல பூமாரி, கையில தானே வச்சிருக்கேன். சரி சரி, என்கிட்ட தந்துட்டு போவேன்ன, அதையும் சேர்த்து சுமக்கிறான் பாரு லூசு பையன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் எப்படியோ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த காசு மூலமா அவனுக்கு கண்டிப்பா அது உதவியா இருக்கும். நல்ல வேலை என்னால ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இதை கூட ஏற்பாடு பண்ணாட்டி எப்படி? உண்மையான ஃப்ரெண்டு என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. ஒரு பைசா கேட்டாலே தெரிச்சு விழுந்து ஓடுற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல. ஒரு பண கஷ்டம்னுட்டு வரப்பை தானே அடுத்தவங்க கிட்டே நம்ம கேட்குறோம். அடுத்தவங்க கிட்ட வாங்க வேண்டாங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறோம். நம்ம என்ன திருப்பியே கொடுக்காம இருக்க போறோம்? கொடுக்க தானே போறோம். ஏன் தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மைண்ட் யாருக்குமே வரமாட்டேங்குதோ தெரியல. 2 வருஷம் 3 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தவங்க கூட ஒரு காசு வேணும்னு கேட்டோம்னா தெரிச்சு விழுந்து ஓடிடுறாங்க. என்னவோ அவங்க காசை வாங்கி நம்ம திருப்பி கொடுக்காத மாதிரி.
இந்தா பூமாரி. ஏய் ரோஸ் மில்கா? ஆமா, உனக்கு தான் ரோஸ் மில்க் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல, வேற எப்படி மத்த ஜூஸ் வாங்குவேன்? ஏய் கமல் ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் நீ வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துருவியோன்ட்டு. உனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கல நான் எப்படி வேற எதை வாங்குவேன்? ரோஸ் மில்க் தானே வாங்குவேன். இது ஒரு கேள்வியா? இல்லடா, நீ போனோட ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம் ரொம்ப பயந்துட்டேன். நான் வேற உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேனேன்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் கமல். அவ்வளோத்தையும் குடிச்சிடாத, எனக்கு கொஞ்சம் கொடு. ஏய் ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கேக்குறேன். நீ தனியா ஒண்ணு வாங்க வேண்டியதடா. இது கூடவா கஞ்சித்தனம் பண்ணிட்டு இருக்க? ஏய் பூமாரி, சும்மா தான் சொன்னேன், உடனே வந்துருவிய. நீ தானே தீனி பண்டாரம், சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா உனக்கு நான் தீனி பண்ணாரமா? ஒரு பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்காள, அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரணும்னு கிடையாது, ஒரே ஒரு ஜூஸை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. இதுல இருந்தே தெரியுது உன் கஞ்ச பிஸ்னாய்த்தனம். இப்படியாடா இருப்ப? அட பாவி, திங்க ஏதாவது வேணும்னா என்கிட்ட வாயை திறந்து கேட்டிருக்க வேண்டியன, அதுக்கு எதுக்குடி சாப்பிடாதவ மாதிரி நடிக்கிற? எல்லாத்தையும் நாங்க தான் கேட்கணுமா? நீயா ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியன? ஜூஸை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. இப்போ என்ன, உனக்கு ஏதாவது வேணும் அவ்வளோதானே? பப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா? ஏய் கமல், சீரியஸாவா சொல்ற? இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். ஆளும் மூஞ்சும் போய் வாங்கிட்டு வர்றேன், தின்னு. ஏய் கமல், சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஜூஸை வாங்கிட்டு வந்தீல, அதுவே போதும். எனக்கு 10 லட்சத்தை என்னமா கொடுத்துருக்க, உனக்கு நான் ஜூஸு பப்ஸு வேற என்னென்னு வாங்கிட்டு வருவேன்னே. இதை போய் பெருமையா வேற பேசுறா. எப்படிதான் இப்படி ஒரு ஏமாளியே பாத்தியோ தெரியலையடா கமல். எப்படி ஒரு ஏமாளியா இருக்கா, அதுவும் உன் கையில வந்து சிக்கியிருக்கா. இவளை வச்சு இன்னும் நிறைய காசு பறிக்கலாம் போலையா. ஆனா இந்த 10 லட்சத்தை அடுத்த மாசம் வந்து கேட்பாள, அதுக்கு என்ன பதில் இருக்கு? பதிலா இல்ல, நம்ம கிட்ட தான் அது எக்கச்சக்கம் இருக்குதே. அது ஊழ ஆசாயிட்டுன்னு சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஒரு 2 நிமிஷம் அழுவா, என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியல அப்படின்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேற ஏதாவது ஐடியா தோண்டிடும், அதுக்கப்புறம் போயிடுவா, அவ்வளோதான். இப்படியே ஒரு 10 லட்சமா ஒரு 40 லட்சம் சேர்த்து வச்சா போதும்டா, லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். கமலை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவன் மனசுல ரொம்ப கஷ்டத்தை வச்சிருக்கான், அது அவன் மூஞ்சில நல்லா தெரியுது. இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறோன்ட்டு அவன் டெய்லியும் தூங்காம அவ்வளோ தவிச்சிட்டு இருக்கிறது அவன் மூஞ்சில அப்படியே எழுதி ஒட்டின மாதிரி தெரியுது. அது என்னால ஒரு ஃப்ரெண்டா உணர முடியுது. அதனாலதான் இந்த காசு அவனுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்க்க என்னால சத்தியமா முடியாது. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதுக்காக ஒரு ஃப்ரெண்டை இழக்க முடியுமா? இந்த காசை வச்சுட்டு கமல் எப்படியாச்சும் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறிடுவான். அடுத்த மாசமே என் கடன் ஃபுல்லாத்தையும் தந்துடுவான். நானும் அதை எல்லாத்தையுமே ஒழுங்கா வச்சு என் வீட்டுக்காரர் கையில கொடுத்துடணும். இது மட்டும் ஒழுங்கா நடந்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான். கமல் தானே, அவன் கண்டிப்பா தந்துடுவான். அவன்லாம் ஏமாத்தலாம் மாட்டான், மற்ற பேர் மாதிரிலாம் கிடையாது. கமல் உண்மையிலே ரொம்ப நேர்மையானவன். ஒரு பைசானாலுமே அவன் கணக்கு வச்சு தரதான் செய்வான். அதுவரை அருண் இந்த காசை பத்தி கேட்காம இருக்கணும். அவர் மட்டும் கேட்காம இருந்துட்டா போதும். ஒரு மாசம் எப்படியாச்சும் ஓட்டிடணும். என்ன பூமாரி, கிளம்பலாமா?